இதுக்கு அந்த அண்ணா பற்றி இன்றைக்கி வீடியோனா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து அடிக்கடி வருவாப்படி. நம்ம லைவ் பண்ணா இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால தான் நான் அவரை பற்றி வீடியோ போடுறேன். பொதுவா தப்புன்னா நம்ம வந்து சொல்லலாம். அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாருன்னா, அவர் எதை பண்ணுறாரோ அது அவரோடது. அவர் சார்ந்தது. அதெல்லாம் அவரோட ஹாபி. அதனால் நம்ம எதுவும் அவரை பற்றி பேச முடியாது. அது போக அவர் வந்து நல்லது பண்ணுறாரா, 4 பேத்துக்கு நல்லது பண்ணுறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி 2 பேரும் சண்டையான வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க 2 பேர் நல்லா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே போடுறதுக்கு காரணம். வந்து செந்தில் அண்ணா பற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு, செந்தில் அண்ணாவோட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வீடியோ போடுவேன். அவர் ஓகேன்னா வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் எனக்கு யூடியூப் கண்டென்ட் கிடைக்கணும், அதுக்காகவும் போடுறதுக்காக கிடையாது. இன்னும் கொஞ்சம் வீடியோ போட்டு நல்லா பண்ணார்னா நல்லா டெவலப் ஆகலாம். இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்தது செந்தில் அண்ணா பற்றி இன்னொரு நாள் ஒரு வீடியோ எடுத்து அவர் பர்மிஷனோட வீடியோ போடுறேன். ஒரு சமையல் வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு இல்லாமல் வீடியோ பண்ண முடியாது. ஒரு கறி எடுத்தாலும் கறி வீடியோ எடுத்தாலுமே, ஒரு சிக்கன் எடுத்து வீடியோ எடுத்தாலுமே அந்த சிக்கனுக்கு உண்டான பணம், அப்புறம் அது சமையலுக்கு உண்டான பணத்தெல்லாம் ரெடி பண்ணி தான் அவங்க பண்ணணும். அப்புறம் இப்போ வெளியே எங்கேயாவது வீடியோ போட்டாலும் செலவு பண்ணி போய் தான் வீடியோ எடுத்து போடணும். நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம். 2 பேர் பேச சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது சொல்லிக்கிறேன். 2 பேர் பேசி எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. என்னடா நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ எதுவும் வரலையே நினைப்பீங்க. ஆமாம் மக்களே, கொஞ்சம் எல்லாம் வேலையினால கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்ம சேனலில் எந்த வீடியோ போட முடியல. நம்ம மெயின் சேனலான டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வீடியோ உங்களுக்கு தொழில் வீடியோ, இந்த மாதிரி எல்லா வீடியோ உங்களுக்கு சமையல் வீடியோலேருந்து எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கிறேன். அந்த சேனல் போய் பாருங்கள். டிஎஸ் ஆர்பிட் சேனல் மெயின் சேனலில் போய் பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வீடியோ முடிஞ்சாலும் போட பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி அண்ணா பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஆமாம் மக்களே, எதுக்கு அந்த அண்ணா பற்றி இன்றைக்கி வீடியோனா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து அடிக்கடி வருவாப்படி. நம்ம லைவ் பண்ணா இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால தான் நான் அவரை பற்றி வீடியோ போடுறேன். அது அவர்கிட்ட முதலே நான் கேட்டாச்சு, வீடியோ உங்களை பற்றி போடலாமான்னு கேட்டேன். போட்டுக்குன்னாரு. அதனால தான் அவரை பற்றி நான் வீடியோ போடுறேன். என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே, அவரும் இளவரச அண்ணாவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் இளவரச அண்ணா பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். அவரை பற்றி நான் இளவரச அண்ணா பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். அவர் எப்படி இருக்காரோ, என்ன மாதிரி கேரக்டருன்னு எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவரை பற்றி நான் தப்பாக மட்டும் வீடியோ மட்டும் போடலை. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா மக்களே, அவர் வந்து நாம் வந்து கெட்டது பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவரை பற்றி வீடியோ தான் நம்ம போடுறோம். அவர் தப்பாக பண்ணுறது வந்து தப்பு பண்ணால், பொதுவாக தப்பு பண்ணால் நம்ம வந்து சொல்லலாம். அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாருன்னா, அவர் எதை பண்ணுறாரோ அது அவரோடது. அவர் சார்ந்தது. அதெல்லாம் அவரோட ஹாபி. அதனால் நம்ம எதுவும் அவரை பற்றி பேச முடியாது. அது போக அவர் வந்து நல்லது பண்ணுறாரா, 4 பேத்துக்கு நல்லது பண்ணுறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணால் நம்ம கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரா, என்ன பண்ணிட்டு போகிறாரா, அது அவரோட பிரச்சனை. நம்ம அதுக்கு அவர் குடிக்கூடாது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. அது அவரோட இஷ்டம். அதனால தான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, சபரி அண்ணா ஏன் சொல்கிறேன்னா, இளவரச அண்ணாவும் சபரி அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்டு மக்களே. சபரி அண்ணா, இளவரச அண்ணா, செந்தில் அண்ணா 3 பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரச அண்ணா வந்து செந்தில் அண்ணா கூட மட்டும் பேசுகிறாரு, சபரி அண்ணா கூட பேசுகிறதில்ல. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. ஆமாம் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளவரச அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு குடி போயிட்டார். சொந்த வீடு தங்கச்சி அவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு அவர் குடி போயிட்டார். அதனால் அவர் இருக்கிற ஏரியா வந்து மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் சபரி அண்ணா கூட பழகின வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அண்ணா நல்ல ஆள் தான். இளவரச அண்ணாவுக்கு சபரி அண்ணாவுக்கு கொஞ்சம் சண்டையாகி போச்சுன்னாங்க. பார்த்தீங்கன்னா சபரி அண்ணா சொன்னால் அப்படி இந்த மாதிரி சண்டையாகி போச்சுன்னு. சரி, சபரி அவரே வீடியோவில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி 2 பேர் சண்டையான வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க 2 பேர் நல்லா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம். ஆனால் சபரி அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஆள் தான். அவர் நல்ல கேரக்டர் தான். எங்கிட்ட பேசுகிற வரைக்கும் நல்ல கேரக்டர் தான்.
என்னன்னு தெரில, அவங்க 2 பேத்துக்குள்ளே திடுதிப்புன்னு இப்படி கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. இருந்தாலும் இளவரச அண்ணா இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஏதோ மனசு கொஞ்சம் மாறி அவர் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எப்பயும் போல் இளவரச அண்ணாவுமே செந்தில் அண்ணாவுமே சபரி அண்ணாவும் 3 பேர் சேர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னடா இதை எதுக்குடா நீ சொல்கிற, நீ யாருடா கேட்குறக்கு, இதை சொல்கிறதுக்கு நீ யாரான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து ஒரு யூடியூபர் பற்றி சொல்கிறது தப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பர்மிஷனில் கேட்டு தான் நான் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சபரி அவர்கிட்ட கேட்டேன், அவர் வீடியோ போட்டுக்க சொன்னார். அதனால நாங்கள் அவரை பற்றி வீடியோவே போடுறேன். இதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து எனக்கு ஒரு இதுதான் என்னோடய தொழில். நான் என்ன போடுறேன்னா அதுதான் எனக்கு தொழில். அவங்க அடுத்தவங்கள பற்றி போடுறங்கிறதுக்காக நான் போட கிடையாது. இது வந்து இளவரச அண்ணாவும் சபரி அண்ணாவும் ஒற்றுமையாக ஆவாங்க, இதை பார்த்து கூட கொஞ்சம் ஒற்றுமையாக ஆவாங்களாங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவை போடுறேன். அவங்களுக்குள்ளே ஏன் சண்டை என்னங்கிறது அவங்களுக்குள்ளே தெரியும், நம்மளுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. கூடி சீக்கிரம் இளவரச அண்ணாவும் கூடி சீக்கிரம் இளவரச அண்ணாவும் சபரி அண்ணாவும் சேர்ந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ணா பற்றி நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். செந்தில் அண்ணா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இளவரச அண்ணா கூட பிறந்தது. அவர் சபரி அப்புறம் இளவரச அண்ணா அந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒற்றுமையாக இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரில, இளவரச அண்ணாவும் சபரி அண்ணாவும் கொஞ்சம் பேசுகிறதில்ல. அடுத்தது வந்து செந்தில் அண்ணா பற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு, செந்தில் அண்ணாவோட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வீடியோ போடுவேன். அவர் ஓகேன்னா வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட், எனக்கு யூடியூப் கண்டென்ட் கிடைக்கணும், அதுக்காகவும் போடுறதுக்காக கிடையாது. அவங்கள பர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம். தப்பாக இருந்தாலும் சொல்லிடலாம், ரைட்டாக தான் சொல்லிடலாம். நம்ம யூடியூப்பில் உண்மையை சொல்கிறது தான் நம்மளோட இது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து பொதுவாக பண்ணாங்கன்னா நம்ம கேட்கலாம். அவங்க பண்ணுற வந்து சின்ன சின்ன தப்பு போய் அவங்க பண்ணுற தப்பு போய் நம்ம வந்து ஏன் பண்ணுறேன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், குடும்பத்தில் உண்டான பிரச்சனைலாம் அவங்களோட இது. நம்ம வந்து அதுக்கு தலையிடக்கூடாது. நம்மளை பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு, பொதுவாக ஏதாவது பாதிப்பாக ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதா, அதை போய் நம்ம கேட்குறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. அது மாதிரி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் நம்ம இளவரச அண்ணா பற்றி தப்பாக எல்லாம் கமெண்டில் சொல்கிறாங்க, எல்லாம் திட்டுறீங்க. அதெல்லாம் தப்பு, ரொம்பவும் தப்பு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ இது பண்ணுறதோ அது அவரோட இது. அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கிறாரு. இப்போலாம் ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக அடிக்கிறதில்ல. இப்போ வந்து தனியாக போய் நல்லா சந்தோஷமாக இருக்கார். அவர் எப்பயும் போல் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அவர் வந்து இன்னும் நல்லா வருவார், நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சபரி அவரும் பார்த்திங்கன்னா இளவரச அண்ணா மூலமாக தான் அவரும் கொஞ்சம் நல்லா யூடியூப்லாம் ஆரம்பித்து நல்லா பெரிய ஆளாக வந்துட்டுருக்காரு. அவரும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வீடியோ போட்டு நல்லா பண்ணார்னா நல்லா டெவலப் ஆகலாம். இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்தது செந்தில் அண்ணா பற்றி இன்னொரு நாள் ஒரு வீடியோ எடுத்து அவர் பர்மிஷனோட வீடியோ போடுறேன். இன்னொன்று சபரி அவர்கிட்ட வந்து கமெண்டில் போடுறாங்க, தப்பாக போடுறாங்க. தப்பாக போட்டிங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன், அவரும் உழைச்சா சாப்பிட்றாரு. ஆனால் நீ வந்து அவரை தப்பாக பேசி நீ வந்து உழைச்சி சாப்பிட்ற, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். கரெக்டாக வீடியோ போட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவோ திட்டுகள், எவ்வளவோ கமெண்ட், பேட் கமெண்டு, அது போக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனுக்கெடுத்து வீடியோ போடணும் தெரியுங்களா? ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியும். அது வந்து யூடியூப்காரங்க தெரியும். ஒரு வீடியோ எடுத்தாலும், ஒரு சமையல் வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு இல்லாமல் வீடியோ பண்ண முடியாது. ஒரு கறி எடுத்தாலும், கறி வீடியோ எடுத்தாலுமே, ஒரு சிக்கன் எடுத்து வீடியோ எடுத்தாலுமே அந்த சிக்கனுக்கு உண்டான பணம், அப்புறம் அது சமையலுக்கு உண்டான பணத்தெல்லாம் ரெடி பண்ணி தான் அவங்க பண்ணணும். அப்புறம் இப்போ வெளியே எங்கேயாவது வீடியோ போட்டாலும் செலவு பண்ணி போய் தான் வீடியோ எடுத்து போடணும். அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஒரு யூடியூபருக்கு அந்த யூடியூபர் பற்றி தெரியும் சொல்லிவிட்டு, சபரி அவரை பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரம் அவர் பேசுவார். அவருக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ இளவரச அண்ணா வந்து மனசு மாதிரி அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அப்புறம் சபரி அவரும் போய் நேரில் போய் பார்த்து பேசினார்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, இது அவங்க 2 பேத்துக்குள்ளே உண்டான விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம், 2 பேர் பேச சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுற தப்பு கிடையாது சொல்லிக்கிறேன். 2 பேர் பேசி எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி சூப்பரான வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.